இந்தியாவில் தனித்துவமான கிராமங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்குது. அதில் நான் கேள்விப்பட்ட ஒரு யூனிக்கான கிராமம் தான் வந்துட்டு பேச்சுலர்ஸ் வில்லேஜ். இது என்ன, ஆண்கள் மட்டும் வசிக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜ் எங்கே இருக்குது, அந்த வில்லேஜில் ஏன் ஆண்கள் மட்டும் வசிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்போ அந்த கிராமத்துக்கு பயணம் செஞ்சிட்ருக்கேன். அந்த கிராமத்தினுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா பீதர் தலா. இந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைஞ்சுள்ள சிக்மங்களூர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. சிக்மங்களூரில் சுற்றி பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட டூரிஸ்ட் இடங்கள் இருக்குது. ஆனால் இந்த கிராமத்தை பற்றி நம்ம நெட்டில் சர்ச் பண்ணால் முழுமையான தகவல்கள் எதுவுமே இல்லை. 1-2 தகவல்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த கிராமத்தை பற்றி யூடியூப்லேயும் எந்த விதமான டீட்டெயில்ஸுமே கிடையாது. ஸோ ஏன் இதை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் இல்லை, ஏன் அந்த கிராமத்தில் ஆண்கள் மட்டுமே வசிக்கிறாங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், அந்த கிராமத்துக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 4 to 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு மிகப்பெரிய காட் செக்ஷனுங்க இது கர்நாடகாவில். சிக்மங்களூர்லேருந்து இது தர்மஸ்தலா போகக்கூடிய வழி, சால்முடி காட் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. போயிட்டுருக்கும்போது இங்கே பாருங்கள் அருவி ரோட்லேயே இருக்குது. ஆக்சுவலி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோடு, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வாட்டர் ஃபால். பட் கீழெல்லாம் போக முடியாது, ஆக்சஸ் கிடையாது. வந்தீங்கன்னா வியூ மட்டும் பார்த்துட்டு போகலாம். சரி, அப்படியே போவோம். வில்லேஜில் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், ஆன் தி வேல மறுபடியும் இன்னொரு வாட்டர் ஃபாலுங்க. குட்டியாக இருக்குது, பட்டு நல்லா இருக்குது. இங்கே வேணும்னா நீங்கள் கீழே இறங்கி போய் கால் நினச்சிட்டு முகம் கை காலெலாம் கழுவிட்டு வரலாம். பட் இந்த தண்ணி மலை மேலேருந்து வந்துட்டுருக்குங்க ஆக்சுவலி. சரி, அப்படியே போவோம். கைஸ், வர வழியில் இன்னொரு குட்டி அருவி. ஆக்சுவலி கிட்டையே இருக்குது, ரோடு கிட்டையே. மலைவாழ் மக்கள் நான் சொன்னேன் இல்லைங்க, இப்போ நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, அவங்க மலை மேலே இருக்கக்கூடிய அந்த ஊற்று இந்த மாதிரி தண்ணிகளை மட்டும்தான் சேகரித்து வச்சு இது பண்ணுறாங்க. அதை பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த தண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ குடிச்சு பார்க்கலாம். மினரல் வாட்டருக்கே டஃப் கொடுக்குங்க, அவ்வளோ சுத்தமாக இருக்குது தண்ணி. இந்த மூலிகை தண்ணி குடித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. மக்கள் பாருங்க, இந்த மாதிரி காலகட்டங்கள்லேயும் எவ்வளோ ரிமோட்டாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது தண்ணி. மற்றபடி முழு தகவலையும் நான் கீழே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். போகலாம். கைஸ், இந்த மலையை பார்த்துக்கோங்க. அப்படியே இந்த மலை கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழியில் அருவிகளெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அப்படியே வந்தோம்னா இதுதான் வந்துட்டு அந்த பீதர் தலா வில்லேஜுக்கான பஸ் ஸ்டாண்டு. ஓகேங்களா, பஸ் ஸ்டாண்டை ஒட்டி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வழி போகுதுங்களா. ஸோ இந்த வழியில் 3 கிலோமீட்ரு நம்ம ட்ரக் பண்ணி போகணும். பாதை ரொம்ப கஷ்டமானதுங்க. ஓகேங்களா, எல்லாருமே வந்தாலும் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி நான் வந்தப்போ பஸ் ஸ்டாண்ட் கிட்டே ஒருத்தர் இறங்கி நடந்து போயிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வில்லேஜை பார்க்க வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க பாருங்க, பட் வீடியோ எதுவும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பிடிக்கல போல். ஸோ அதனால் நாங்கள் எதுவுமே வீடியோ எடுக்கலை. இங்கேருந்து 3 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி போய் அவங்ககிட்டலாம் பேசிட்டு எல்லாம் வந்தேன். ஸோ இந்த ஒரு மலை தெரியுதுங்களா இந்த சைடில், அந்த மலைக்கு லெஃப்டில் தான் வந்துட்டு வீடுகள் இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு அது பக்கத்தில் தான் இருக்காது, இங்கே மட்டும் நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் வந்துட்டு நான் உங்களுக்கு வேறு எங்கேயாச்சும், இந்த மலையிலேருந்து நம்ம இப்போ கீழே இறங்கணும், ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு இங்கே இருக்கக்கூடாது. ஸோ நான் கீழே போயிட்டு இந்த இடம் எப்படி இருந்துச்சு, இந்த மக்களினுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் கீழே போய் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். அதுக்கு முன்னாடி 360 டிகிரியில் ஒரு வியூ பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம வந்த வண்டி. நீங்கள் இங்கே எப்படி வரலாம், எப்படி ரீச் ஆகலாம், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் கீழே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா கைஸ், அந்த வில்லேஜை வந்து போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. திரும்ப இப்போ நான் சிக்மங்களூர் நோக்கி போயிட்டுருக்கேன்.
ஸோ இந்த வில்லேஜ் வந்துட்டு சிக்மங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 65 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் போகும். தர்மஸ்தலா போகக்கூடிய பஸ்ஸில் வேணும்னா நீங்கள் போகலாம், பட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு சில பஸ்ஸு மட்டும்தான் அங்கே வந்துட்டு ஸ்டாப் கொடுக்குவாங்க, எல்லா பஸ்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த வில்லேஜில் வந்துட்டு வீடியோ எடுக்க வேணாம் நான் சொன்னதுனால நான் வீடியோ ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கலை. பட்டு அதை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ வில்லேஜ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே இருக்குது. அங்கே அவங்க பண்ணக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க விவசாயம் மட்டும்தான். அதுவும் தற்சார்பு விவசாயம் மட்டும்தான். சப்போஸ் விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில டவுனுக்கு வந்துட்டு விற்றுட்டு போயிடுவாங்க. இப்போது ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வந்து அங்கே பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இன்க்ளூடு கரண்ட் வசதி கூட எதுவுமே கிடையாதுங்க அங்கே. எஸ், அதனால் படிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஸோ படிக்கக்கூடிய குழந்தைங்கள் இருக்காங்க இல்லைங்களா, அங்கே வசிக்கிறதே வந்துட்டு 8லேருந்து 10 வீடுகள் மட்டும்தாங்க. அதுலேயே குழந்தைங்கள் வந்துட்டு ரொம்ப கம்மி. 40 வயசுக்கும் மேலாயும் கூட கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. ஸோ இதுக்கு பர்டிகுலரான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடம் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், ஏதாவது மெடிக்கல் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி திடீர்னு ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஒன்று அவங்க சிக்மங்களூர் வரணும், அப்படி இல்லைனா தர்மஸ்தலா போகணும். ரொம்ப லாங்கு. அதுவும் வண்டி எடுத்துகிட்டு வரவே முடியாது. அங்கேருந்து வண்டி மலைப்பாதையில் போகாது. 3 கிலோமீட்டர் அவங்க ட்ரக் பண்ணி கீழே வரணும். ஸோ இந்த சேஃப்டி ரீசனுக்காக அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சேஃப்டி ரீசன் இருக்கிறதுனால யாரும் இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெண்கள் கொடுக்கறது இல்லையா. இதுதான் வந்துட்டு ஆக்சுவலி ரீசன். அதனால் அங்கே ரெண்டு பெண்மணிகள் மட்டும்தான் இருக்காங்க, அதுவும் வயதானவர்கள். ஸோ அவங்களும் அந்த இடத்த விட்டு வெளியேறத்துக்கும் விருப்பப்படுறது இல்லை அவங்க. ஸோ வாழ்ந்தது இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கறதில்ல, விவசாயத்தை தவிர. ஸோ இப்படியும் ஒரு வில்லேஜ் வந்துட்டு இந்தியாவில் இருக்குது, ரொம்ப ரிமோட்டாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த 2 நாட்கள் நான் சிக்மங்களூரில் தான் இருப்பேன். மெயினான டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் வந்துட்டு கவர் பண்ணி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவாக கொடுக்குறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் இந்த வில்லேஜுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா வரலாம் தாராளமாக. அவங்க வீடியோ எடுக்க வேணான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஸ்பெஷல் பர்மிஷன் எல்லாம் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நார்மலாக போகலாம். பட் தனிநபராக போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும், எதுக்கு இங்கே வராங்க, யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2-3 பேராக போனீங்கன்னா ஓகே டூரிஸ்ட்டு தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. மற்றபடி உங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் இருந்தால் போகிறது வேண்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கன்னடா மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது, தமிழ் வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா பிளான் பண்ணி போகலாம். பட் அங்கே வண்டியில் போக முடியலனாலும் அங்கே பக்கத்தில் இன்னொரு கிராமம் இருக்குது. அங்கே நார்மலான ஃபேமிலிஸ் எல்லாம் வசிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பைக்கோ ஓன் வெஹிக்கிள் எது எடுத்துகிட்டு வரீங்களோ அதுலேயும் நீங்கள் போகலாம். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். சிக்மங்களூரில் அடுத்த ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை சந்திக்கிறேங்க. பாய்.